ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக கட்சி நாசமாக போனதுக்கு இப்போ 2 பேர் தான் காரணம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் சும்மா லுங்கியை மாட்டிகிட்டு வந்து காலையில் மாலையில ஒரு பேட்டு கொடுத்தா இதனால ஒரு யூஸும் கிடையாது. அதிமுக என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் முனுசாமி கேபி முனுசாமி பேட்டி கொடுக்குறாரோ அப்போல்லாம் அதிமுக வீழ்ச்சி சந்திக்குது. அப்போல்லாம் பாஜக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு போகுது. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரும் முனுசாமியும் பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டெல்லாம் இழந்துட்டு வருது. ஸோ ஜெயக்குமார் நினைச்சிட்டாரு டெய்லி லுங்கியை கத்திட்டு வருவாங்க, சும்மா 2 தடவை கத்துறது, இதுதான் அரசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1980 பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கியை வச்சுட்டு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. இது அவர்களுக்கான செல்வாக்கு கிடையாது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் மகன் டெபாசிட் இழந்துட்டாரு. அவரோட சொந்த இடம் தானே, சொந்த மாவட்டம் தானே. சொந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்சென்னையில் எப்படி வந்து டெபாசிட் அவர் மகன் ஜெயவர்தன் இருந்தார். நாங்கள் நிப்பாட்டின வேட்பாளர் பார்த்தீங்கன்னா எந்த பதவியும் முன்னாடி இருந்ததில்லை. ஆனால் ஜெயவர்தன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காரு. அதாவது ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் சொந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல, காரி துப்புறாரு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை விட்டு எப்படா போயிடணும்னு சொல்கிற கண்கணம் கட்டி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்லாம் அலைஞ்சிட்டு இருந்தார். அதையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் அந்த அண்ணாமலை போயிட்டேன்னா குப்புசாமி ராமசாமி யாராச்சும் வந்துட்டு தான் இருப்பாங்க, வானதி ஜெயந்தி கீர்த்திகாண்ட யாராச்சும் வந்துட்டே தான் இருப்பாங்க எனக்கு அப்புறம். ஆனால் உங்கள் கட்சி அப்படி கிடையாது, அப்படியே வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்குன்ற மாதிரி அதிமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஜெயக்குமாரையும் கேபி முனுசாமி வந்து கட்சியை விட்டு ஓரம் கட்டினா அதிமுக முன்னேறு மாதிரி பேசியிருக்காரு. இது நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஸ்டாலின் கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, கேபி முனுசாமி தான் கட்சியை அழி போகுதுன்ற மாதிரி. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா கமிஷன் முனுசாமி, ஏன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதாவது பதவி கிடைக்கும்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் பதவி கிடைக்கும். அந்தளவுக்கு அவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வட மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னாள் அமைச்சர் சப்போர்ட் இருந்தால் தான் அங்கே ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை. அவர் எங்கேயோ ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதிமுகலேருந்து. இந்த ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்தும் போது ஒட்டிக்கிட்டாரு. அப்படியே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த துரோக பின்னணிலேயே பயணிக்கிறாரு. ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி ஆப்பு வைப்பார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.